ஹலோ கைஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிறது 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 18 லெசன். ஓகேவா? ஸோ இதோடு வந்து நம்ம 10th இதோடது கொஞ்சம் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. அண்டு இந்த வந்து லைவ் கிளாஸ் கொடுக்க முடியல. ஓகேவா? ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரெக்கார்டட் கிளாஸ் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இடையில கேட்குற கொஷின்ஸ்க்கு அப்படியே கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயே கேட்டாலும் சரி, இல்லைனா எனக்கு ப்ரைவேட்டாக டிஎம் பண்ணாலும் சரி, நான் உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது பல ஆட்சி பகுதிகளை வெற்றி கொண்டதும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட எல்லையெல்லாம் விரிவுபடுத்திகிட்டே வராங்க. ஸோ நமக்கு தெரியும் அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது 1600 வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ எல்லா அனுமதியெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா 1610 அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே அந்த கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் வைக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அண்ட் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நிறைய போர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டோன்னா இந்த 1600 ஸோ இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அவங்க வந்தப்போ என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இவால்வ் ஆகிட்டே வந்திருப்பாங்க. அண்ட் அவர்களால் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மன்னர்கள் அல்லது அவர்களோட வாரிசுகள் தங்கள் ஆட்சி பகுதியிலேருந்து வெளியேற்றப்பட்ட ஜமீன்தார், பாளையக்கார் இவங்களோட கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இதனால் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆரம்ப கால எதிர்ப்பு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க வந்ததும் ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது காணப்படுது. அந்த டைமில் காணப்பட்டனால இது ஆரம்ப நிலை எதிர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. உடைமைகள் பறிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிளர்ச்சிகள் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணாலாச்சு நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்கப்படுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேளாண் உறவுகள், நில வருவாய் முறை, நீதி நிர்வாகம். ஸோ முக்கியமாக பார்த்தோன்னா இந்த நில வருவாய் முறை அப்படிங்கிறதுல நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜமீன்தார்கள் ஒருத்தங்க வந்து அவங்கள வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அரசருக்கு வந்து அந்த விளைச்சலில் பாதியை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விளைச்சலில் பாதியெல்லாம் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி எங்களுக்கு தேவையானது அமௌண்ட்டு, ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இதனால் மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாமல் கடன் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ கடன் வாங்க ஆரம்பித்து அவங்களோட நிலங்களை விற்று சொந்த நிலத்தையே வந்து ஒரு அடிமைகள் மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்போது இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மனக்கொதிப்பிலிருந்து இந்திய ஆட்சியாளர்கள் களத்தில் இறங்கிய போது அவர்களுக்கு விவசாயிகள், கைவினியர்கள் இவங்களோட ஆதரவும் கிடச்சிருக்கும். ஸோ அக்காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் நடந்த நிகழ்வுகள் அதுதான் இந்த லெசனில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மைசூர் சுல்தானோட எதிர்ப்பு. ஸோ இதில் வந்து ஹைதர் அலியின் எழுச்சி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மைசூர் விஜயநகர பேரரசோட கீழே நிலமானிய முறையில் இயங்கின ஒரு சிறு அரசு. ஸோ நம்ம விஜயநகர பேரரசு அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ விஜயநகர பேரரசு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்பப்போ கொஷின் கேட்குறதுக்கு அப்பப்போ வந்து அப்படியே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போவே கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஓகேவா? அப்போ விஜயநகர பேரரசு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு அது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஹரிஹரர் புக்கர் இல்லையா? ஸோ அவங்கள வந்து என்ன அந்த முகமது பின் துக்ளக், ஸோ அவங்க வந்து அந்த மாலிக் காஃபூர் படையெடுப்பில் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுல்தானுக்கு கீழே பணிபுரிஞ்சிட்டு இருப்பாங்க. ரிட்டன் வர்றப்போ வந்து இங்கே ஒரு தனி சுல்தானியம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து விஜயநகர பேரரசு. ஸோ அதில் நம்ம சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படிங்கிற 4 மரபுகள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதில் 1565 விஜயநகர பேரரசு வீழ்ந்ததற்கு பிறகு உடையார் வம்சத்தினர் சுதந்திரமான ஆட்சியாளர் ஆயிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் 1565 ஜான்வரி 23 தான் ராட்சச தங்கடி போர், அந்த தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது ராமராயருக்கும் அந்த தக்கான சுல்தானியர்கள் 5 சுல்தானியர்கள் இருப்பாங்களா, பாமினி சுல்தானியத்தை சேர்ந்தவங்க, ஸோ அவங்களுக்கும் இடையில போர்கள் வருது. அண்ட் அந்த போரோட முடிவில் ராமராயர் கொல்லப்படுறாரு. அதோட விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது ஒரு வீழ்ச்சிக்கு வருது. அண்ட் அதில் ராஜா உடைய
உடையார் வம்சத்தினர் சுதந்திரமான ஆட்சியாளராக மாற்றப்படுறாங்க. இந்த ராஜா உடையார் 1778 அரியணை ஏறுறாங்க. ஸோ இவங்க 1610 தலைநகரம் அப்படிங்கிறது மைசூரில் இருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றப்படுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 1610 தலைநகரம் எங்கேருந்து எங்கே மாற்றப்படுது? மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றப்படுது. ஸோ அப்போ உடையார் வம்சத்தினர் ஆட்சி எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்குன்னா 1760. ஸோ 1610 ஆரம்பித்தது 1760 வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. தலைநகரத்தை மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றிருக்கிறாங்க. ஹைதர் அலியின் தந்தை ஃபதே முகமது கோலார் பகுதியின் கோட்டை காவற்படை தலைவராக இருந்தார். ஓகேவா? ஸோ ஃபௌஜ்தார் அப்படின்னா கோட்டை காவற்படை தலைவர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபௌஜ்தார் கோட்டை காவற்படை தலைவர். ஸோ யாரோட அப்பா? இந்த ஹைதர் அலியோட அப்பாவான ஃபதே முகமது. இப்போ இவரது இறப்புக்கு அப்புறமா ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு? அவரோட தலைமை பண்புகள் மூலம் படையின் உயர் பதவிகள் எல்லாம் அடைகிறாரு சீக்கிரமாகவே. 1755 100 குதிரைப்படை வீரரையும் 2000 காலாட்படை வீரர்களையும் நிர்வகிக்கும் அளவுக்கு அவரோட திறமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி அந்த அவ்வளோ அதிகாரத்தை வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மைசூர் அரசோட சில பகுதிகளை ஹைதர் வந்து மீட்டெடுத்திருப்பார். ஸோ இதனால் இவர் என்ன சொல்கிறாங்க? ஃபதே ஹைதர் பகதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன? வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம். ஸோ இந்த ஃபதே ஹைதர் பகதூர் அப்படின்னு பட்டம் பெற்றவர் யாருன்னா அங்கேயே இருக்குது, ஹைதர் தான் வந்து அந்த பட்டம் பெற்றிருப்பார். அதோட மீனிங் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம். ஓகேவா? ஸோ மைசூர் பகுதிகளை இது பண்ணது. 1760 ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சுக்காரர்களோட ஒரு கூட்டு அப்படிங்கிறது சேர்ந்திருப்பார். ஓகேவா? ஹைதர் என்ன பண்றாரு? பிரெஞ்சுக்காரங்களோட சேர்றாரு, பிரிட்டிஷ்காரங்க கூட கிடையாது. ஆனால் அவர் தனது சொந்த மண்ணில் மராத்தியரால் உருவாக்கப்பட்ட சதி திட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கும். ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலு நாச்சியார் அவர்கள் வந்து இவர் மராத்தியர் கூடயும் அந்த பிரெஞ்சுக்காரங்க கூட வந்து கூட்டு சேர்ந்துட்டு மராத்தியர்களை வந்து எதிர்கொண்டுட்டு இருந்திருப்பார். ஸோ அதனால அவரால் வந்து இங்கே ஹெல்ப் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் அவரோட அமைச்சர்கிட்ட சொல்லி சில ஹெல்ப்புகள் வந்து பண்ண சொல்லியிருப்பார். அண்டு வேலு நாச்சியார் எப்போ சிவகங்கையை மீட்டாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதற்கு பிறகு அவரே நடைமுறையின் மைசூரின் தளவாயாக இருந்து உண்மையான ஆட்சியாளராக மாறியிருப்பாங்க. ஸோ 1770 மைசூர் அரசர் நஞ்சராஜா நஞ்சூட்டி கொல்லப்பட்டிருப்பார். யார்? நஞ்சராஜா நஞ்சூட்டி கொல்லப்பட்டார். ஸோ ரைமிங்காக வருது இல்லையா? அப்போ யார் கொல்லப்படுறாங்க? நஞ்சராஜா நஞ்சூட்டி கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஹைதருக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புது. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறமா உடையார் வம்ச அரசர்கள் வந்து ஒரு பெயரளவிலான ஆட்சியாளர்களாக தான் இருந்திருப்பாங்க. உண்மையான ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட தான் இருந்திருக்கும்? ஹைதர்கிட்ட தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஹைதர் அலியும் ஆங்கிலேயரும் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து திவானி உரிமையை பெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த திவானி நிசாமத் அப்படிங்கிற 2 உரிமைகள் இருக்கும். இது திவானி அப்படிங்கிறது பார்த்தோன்னா டோட்டலாக எல்லாம் இந்த வரி வசூல் செய்கிறது. ஸோ எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ரிசர்வ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற 2 கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிசர்வ்டெல்லாம் அவங்க பக்கம் ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா? என்னென்னா முக்கியமான அந்த அமௌண்ட் ரிலேட்டடாக வரக்கூடியதெல்லாம் ஒதுக்கப்பட்ட துறைகள். ஸோ மற்றது எல்லாமே வந்து சும்மா அப்படியே மாற்றப்பட்ட துறைகளாக மாற்றி தந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இந்த திவானி நிசாலத் அப்படிங்கிறது. ஸோ இந்த திவானி அப்படிங்கிறது பார்த்தோன்னா இந்த வருவாய் ரிலேட்டடாக வரக்கூடிய விஷயங்கள், நிஜாமத் அப்படிங்கிறது மற்ற விஷயங்கள். ஸோ அது இந்திய மன்னர்களுக்கு ஒதுக்கிட்டு திவானி உரிமையை இந்த பிரிட்டிஷ்காரங்களே வச்சுருந்துருப்பாங்க. வங்காளம், பீகார், ஒரிசா. ஓகேவா? ஸோ இதில் முகலாய அரசுக்கு பதிலாக வரி வசூலிக்கும் உரிமை. இதுக்கப்புறமா தனது நிர்வாகத்துக்குட்பட்ட பகுதிகளை கூடுதல் கவனத்துடன் பாதுகாக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ கம்பெனி போதுமான வலிமையுடன் இல்லாததால் இந்திய அரசுகளோட உள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்துட்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகாரத்துக்குட்பட்ட இடங்களை தக்க வைத்துக்கொள்ள இடைப்பட்ட நாடுகளை, ஸோ பஃபர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதை வந்து வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுற்றுவேலி கொள்கை மூலம் தொடர்ந்து அனுமதிச்சுட்டு இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இந்த சுற்றுவேலி கொள்கை அப்படிங்கிறது அவங்களோட தலைமையின் கீழே இயங்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேவா? ஸோ அதை தான் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் எனினும் கம்பெனி வந்து கர்நாடக அரசியல் விவகாரங்களினால் ஈர்க்கப்பட்டது. ஸோ கம்பெனிக்கு வந்து அந்த கர்நாடகா மேலே இருந்த கூட ஒரு அரசியல் நிர்வாகம் அவங்க பண்ணது வந்து ஒரு அந்த பகுதியை கேப்சர் பண்ணணும், ஸோ அதில் வருவாய் வசூலிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. அண்ட் நவாப் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? கண்டினியூஸாக பதவிக்காக போர்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிலேய வணிகர்கள் இதை இந்த அரசியல் நேரடியாக தலையிடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக கருதினார்கள். ஆனால் அவர்களின் முயற்சிக்கு ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம் ஆகிய வலிமை மிக்க சக்திகளிடமிருந்து அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதிலலாம் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இப்போ கேட்குறாங்க. அதனால எல்லா பாயிண்ட்டையுமே கண்டிப்பாக ரீட் பண்ணி வச்சுருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மைசூர் வார்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஓகேவா, முதலாம் மைசூர் போர், இரண்டாம் மைசூர் போர், மூன்றாம் மைசூர் போர் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ முதலாம் மைசூர் போர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1767 69 வரைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த லெசன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 8th புக்கில் ஒரு 2 லெசன் வரும். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட கண்டினியூட்டி. ஓகேவா, ஸோ அதில் வந்து இன்னும் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கும். இதை பார்த்துட்டு அப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சதுக்கப்புறமா அதை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டெப்த்தாக புரியும். அப்போ முதலாம் மைசூர் போர் எடுத்துட்டோம் அப்படின்னா 3ஆம் கர்நாடக போரில் வங்காளத்திலிருந்து படைகளை வழிநடத்தியது. ஸோ இந்த கர்நாடகா போர் அப்படிங்கிறது 3 கர்நாடக போர்கள் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பாளையக்காரர்கள் லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே அது வந்து என்னென்ன உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர். ஸோ இது வந்து எந்த இயர்ஸில் நடந்துச்சு, எந்த உடன்படிக்கையின் மூலமாக முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கப்புறமா இந்த முதலாம் மைசூர் போர் அப்படிங்கிறது நடக்குது. 3ஆம் கர்நாடக போரில் படைகளை வழிநடத்திய அந்த கர்னல் ஃபோர்டே அப்படிங்கிறவர் 1759 என்ன பண்ணுறாரு அப்படின்னா மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றாரு. ஸோ இது ஜாலாபாத் ஜங். ஓகேவா, ஸோ பேர் வந்து நல்லா இருக்கு இல்லையா, ஜாலாபாத் ஜங், ஜலபுல ஜங் மாதிரி ஜாலாபாத் ஜங். ஓகேவா, ஸோ அவருடனான ஒரு உடன்படிக்கைக்கு வழிவகுத்து கொடுக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வட சர்க்கார் என அறியப்படும் கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வடபகுதியில் இருக்கு இல்லையா, அந்த ரீஜியனை ஆங்கிலேயர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு. அப்போ தள்ளப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வட சர்க்கார் ஆங்கிலேயர் வசமானதை முகலாய பேரரசர் எதன் மூலமாக அங்கீகரிக்கிறாரு, 1765 அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ இதில் தான் வந்து இது வந்து பக்சார் போர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த ஷூஜா உத்தல்லா அப்படிங்கிறவர் சொல்ல ராபர்ட் கிளைவ் கூட தான் இவங்க வந்து உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த உடன்படிக்கையை முகலாய மன்னர்கள் அங்கீகரிச்சிருப்பாங்க 1765 அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ நமக்கு பக்சார் போர் இப்போ நடக்குமா, அப்போ பிளாசி போர் 1757 நடந்திருக்கும் ஜூன் 23. ஸோ அது எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ 1766 ஆங்கிலேயர் இந்த பகுதிகளெல்லாம் கையகப்படுத்திய போது பிரச்சனை அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிக்குது. ஸோ இந்த பகுதிகளெல்லாம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, கையகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிஜாம் அலி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னும், அதுக்கு பதிலாக அவருக்கு எதிரிகிட்டேருந்து ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நாங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உதவிக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. ஓகேவா, ஏன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு அந்த பகுதிகளெல்லாம் கையகப்படுத்தணும், பட் அதுக்கு என்ன நிஜாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. அப்போ நிஜாமுக்கு என்னென்னா அவரோட ஆளுகை தான் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும். அப்போ நிஜாமுக்கு மற்றவங்கெல்லாம் போரிட்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ இவங்க சொன்ன இந்த ஐடியா வந்து அவருக்கு பிடிச்சிருக்குது. அப்போ இந்த வாக்குறுதி மூலம் ஹைதர் அலிக்கு எதிராக நிஜாம் அலிக்கு உதவ தாங்கள் தயாராக இருப்பதை பிரிட்டிஷ்காரங்க உணர்த்துறாங்க. அப்புறம் இதில் என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து ஆங்கிலேயர் பின்னாட்களில் பின்பற்றிய துணைப்படை திட்டத்துக்கு இந்த நடைமுறை ஒரு காரணியாக அமைந்திருக்கும். ஸோ 1798 வாக்கில் வந்து நமக்கு துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது வெல்லஸ்லி பிரபு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டாக என்ன தான் அந்த ஹைதராபாத் பகுதியிலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த நிஜாம்கள் மூலமாக தான். ஓகேவா, ஸோ அப்போ இல்லை நிஜாம் அலி ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டாலும் 1767 அவருக்கும் ஹைதர் அலிக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ ஆங்கிலேயர் ஹைதருக்கு எதிராக போரை அறிவிக்கிறாங்க. ஸோ அதுதான் முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் அல்லது முதலாம் மைசூர் போர் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. ஓகேவா, ஸோ அப்போ முதலாம் மைசூர் போர் அப்படிங்கிறது இப்போ நிஜாமுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து பகுதியை கேப்சர் பண்ணுறது அவங்களோட ஐடியா. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா நிஜாம் அலி ஆங்கிலேயர் கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த உடன்படிக்கையிலையும் அந்த ஹைதர் அலிக்கு இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை அப்படிங்கிறதும் பண்ணப்படுது. ஓகேவா, அப்போ ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, ஹைதருக்கு எதிராக போரை அறிவிக்கிறாங்க. ஸோ இதான் முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இப்போ பம்பாயிலிருந்து வந்த ஆங்கிலேயரின் ஒரு படை மேற்கு கடற்கரை, ஸோ மேற்கு கடற்கரைனா நமக்கு வெஸ்டர்ன் சைடு இல்லையா, ஸோ இங்கே வந்து மங்களூர் அதை சுற்றி இருந்த பிற பகுதிகளையும் கைப்பற்றாங்க. ஆனால் ஹைதர் இவற்றை மீட்டெடுத்தார். ஸோ பெங்களூரை கைப்பற்ற நினைத்த ஆங்கிலேயரின் முயற்சி வந்து இது நடக்கலை. 1768 ஹைதர் வந்து பாரமகால் சேலம் மாவட்டத்தில் ஒரு திடீர் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துகிறாரு. அப்போ கேப்டன் நிக்சனை தோற்கடித்து கரூரையும் ஈரோட்டையும் கைப்பற்றினார். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஹைதர் வந்து பாரமகால் மேலே 1768 வந்து தாக்குதல் நடத்தி என்னென்ன பகுதிகளை கைப்பற்றினார் அப்படின்னா ஈரோட்டையும் கரூரையும். இந்த 1782 ஹைதர் அலியோட சகாப்தம் முடிஞ்சிடும். ஏன்னா அவர் வந்து புற்றுநோயால் இறந்துருவார். ஓகேவா, ஸோ அந்த டைம் பீரியட் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா
ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். அப்போது கரூர், ஈரோடு, இதற்கிடையே ஹைதரோட தளபதியான ஃபசலுல்லா கான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் வந்து இவருக்கு எகெயின்ஸ்டாக யாருமே இல்லை, அந்த மாதிரி வழிநடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ ஹைதர் தஞ்சாவூருக்கும் அங்கிருந்து கடலூருக்கும் முன்னேறி சென்றார். ஸோ ஆங்கிலேயர் மீதான தாக்குதலை நிறுத்த ஹைதர் விரும்பாவிட்டாலும் மராத்தியர் படையெடுத்து வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு இருக்குது. இப்போ ஆங்கிலேயர் வந்து தாக்குதலை நிறுத்த ஹைதருக்கு விருப்பம் இல்லை. பட் ஹைதருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிற பயம் என்ன, ஒரு பக்கத்தில் மராத்தியர்கள் வந்து போட்டு உருட்டிகிட்டே இருக்கானுங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர் கூட, இப்போ ஆங்கிலேயரும் ஒரு பக்கத்தில் வந்து மராத்தியர்களும் ஒரு பக்கத்தில் வந்தால் சமாளிக்க முடியாது இல்லையா. அப்போ ஆங்கிலேயர் கூட ஒரு உடன்படிக்கை, அமைதி உடன்படிக்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. அதன்படி போடப்பட்டது தான் மெட்ராஸ் உடன்படிக்கை. அப்போ முதலாம் ஆங்கிலேய மைசூர் வார் அப்படிங்கிறது எதன் மூலமாக முடிவுக்கு வருது அப்படின்னா சென்னை உடன்படிக்கை, மெட்ராஸ் உடன்படிக்கையின் மூலம் தான். இதில் என்னென்ன நிபந்தனைகள் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் கைப்பற்றின பகுதியை உனக்கு தந்துடுறேன், நீ கேப்சர் பண்ண பகுதியை எனக்கு தந்துரு, ஓகேவா. ஸோ இது அண்ட் கரூர் மட்டும் ஹைதர்கிட்டையே இருக்கும். ஸோ கரூரையும் ஈரோடையும் கேப்சர் பண்ணாங்க இல்லையா, ஸோ கரூர் வந்து ஹைதர்கிட்டே இருக்கட்டும். அண்ட் தங்களை தற்காத்து கொள்ள நடைபெறும் போர்களில் ஒருவருக்கொருவர் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை போடப்படுது. அண்ட் மராத்தியருக்கு எதிராக ஆங்கிலேயர் உதவுவதற்கு கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறத இந்த உடன்படிக்கை வந்து தெரிவிச்சிச்சு. ஆனால் ஹைதருக்கும் மராத்தியருக்கும் எதிரான சண்டையின் போது தேவையான நேரம், ஸோ இப்போ மராத்தியர்கள் ஹைதர் மேலே போர் எடுத்து வரும்போது ஹெல்ப்புக்கு ஆள் தேவைப்படுறாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், அந்த டைமில் ஹெல்ப் பண்ணலை. அப்போ எகெயின் ஹைதர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்புகிறாரு. ஸோ அதுதான் இரண்டாவது மைசூர் வார் அப்படிங்கிறது 1780 84 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மைசூர் வாரில் மெட்ராஸ் உடன்படிக்கை போடுறாங்க, அதில் எந்த யூஸும் இல்லை. ஸோ எகெயின் செகண்ட் மைசூர் வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ட் வார் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸ் என்ன பண்ணாங்க, அமெரிக்கா கூட ஒரு நட்பு உடன்படிக்கை 1778 வந்து பண்ணுறாங்க. அப்போது பிரிட்டன் ஃப்ரான்ஸுக்கு எதிரான போரை அறிவிச்சிச்சு. ஸோ இதே போலவே ஸ்பெயினும் அமெரிக்காவுடன் நட்பு உடன்படிக்கை மேற்கொண்டு இங்கிலாந்துக்கு எதிரான போரில் இறங்கும் போது இங்கிலாந்து தனிமைப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலேயும் போர்கள் அப்படிங்கிறது உலகளவில் நடந்துட்டு இருக்குது, அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவில் என்ன பண்ணப்படுது, பிரெஞ்சு படையோட ஆதரவுடன் நிஜாம் அலியும் மராத்தியரும் கைகோத்து செயல்பட்ட போக்கு ஆங்கிலேயருக்கு ஒரு நெருக்கடி அப்படிங்கிறத அதிகப்படுத்துது. ஸோ ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, இந்த சூழலை அவருக்கு எப்படியாச்சும் சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு கர்நாடகத்துக்கு படையெடுக்கிறாரு. ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான படையுடன் சேர்ந்து செயல்பட வேண்டிய கர்னல் பெய்லி ஹைதரின் திடீர் தாக்குதலால் கடினமாக காயமுற்றார், ஓகேவா. ஸோ அப்போ இந்த செகண்ட் மைசூர் வாரில் யார் வராங்க அப்படின்னா ஹெக்டர் மன்ரோ அப்படிங்கிறவர் வராரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கூட, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், ஓகேவா. யார் தலைமையில் படைகள் செயல்பட்டது அப்படின்னு கேட்பாங்க, ஹெக்டர் மன்ரோ. ஸோ இவங்க கூட செயல்பட வேண்டிய கர்னல் பெய்லி ஹைதரின் திடீர் தாக்குதலில் என்ன பண்ணுறாங்க, கடுமையான ஒரு காயம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இதனால் மன்ரோ வந்து ரிட்டர்ன் போயிடுறாரு. அப்போது ஹைதர் என்ன பண்ணுறாரு, ஆர்காட்டை கேப்சர் பண்ணிடுறாரு 1780. ஸோ இதே 1780 தான் என்ன பண்ணாங்க, வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையை மீட்டெடுக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் சென்னை அரசாங்கத்தோட வேண்டுகோளுக்குனுங்க வந்தவாசி போரில் வெற்றி பெற்ற அயர்கூட், ஓகேவா. ஸோ வந்தவாசி வீரர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் அயர்கூட் இல்லையா, 1760 வந்து வந்தவாசியை கேப்சர் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து மதராஸை கடல் வழியை முற்றுகையிட வங்காளத்திலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனிதர். ஸோ ஹைதருக்கு எதிராக வெற்றியை ஈட்டிய யாருன்னா இவர் தான், அயர்கூட் இருக்கார்ல, அவர் தான் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, புதுச்சேரியை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு. இதுக்கிடையில் ஹைதர் என்ன பண்ணுறாருனா தஞ்சாவூர் அரசை தன் பிடிக்குள்ளே கொண்டு வர்றாரு. ஸோ கூட் வந்து ஒரு பக்கம் பரங்கிப்பேட்டை அடைந்து ஹைதருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் வெற்றி பெறாரு. ஸோ ஹைதர் அங்கு நடைபெற்ற மோதலில் ஆங்கிலேயரிடமிருந்து பிடிபடுவதிலிருந்து நூலிழையில் தப்புறாரு. ஸோ ஹைதரோட பையன் திப்பு சுல்தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கர்னல் பிரைத்வேட்டை கும்பகோணம் அருகே தோற்கடித்து சிறைப்பிடிக்கிறாரு. மைசூர் சுல்தானோட கவனத்தை திருப்புறதுக்காக ஜெனரல் மேத்யூஸ் என்ன பண்ணுறாருன்னா மங்களூரை நோக்கி ஒரு படையெடுப்பை மேற்கொள்கிறார், ஓகேவா. ஸோ சர்ரையர்கூட் வந்து ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்காரு, ஹைதர் அலி ஒரு பக்கம் இது பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட பையன் திப்பு சுல்தான் வந்து அந்த பிரைத்வேட் அப்படிங்கிறவரை கும்பகோணத்தில் சிறைப்பிடிக்கிறாரு. ஸோ ஜெனரல் மேத்யூஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மங்களூரை நோக்கி படையெடுக்கிறாரு. எதுக்காக, மைசூர் சுல்தானோட கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த நடவடிக்கை ஆங்கிலேயர் எதிர்பார்த்தபடி திப்பு சுல்தானை கர்நாடகத்தை விட்டு மேற்கு கடற்கரையை நோக்கி நகர வைத்தது. ஸோ எல்லா பக்கத்தில் இருந்தும் ஒரு ஆளுக்கு அட்டாக் கொடுக்கும்போது என்ன ஆகும், அவங்க நினச்ச விஷயத்தை செய்ய முடியாமல் இன்னொரு பக்கம் போயிருமோ, அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்ட்டு அது மேலே கவனத்தை இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் தான் ஹைதர் அலிக்கு புற்றுநோய் கேன்சர் அப்படிங்கிறதுல அவர் 1782
1852 வந்து இறந்துடுறாரு. ஸோ இந்த செகண்ட் மைசூர் வார் அப்படிங்கிறது பாரிஸ் உடன்படிக்கை 1783 நடந்த பாரிஸ் உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் உடன்படிக்கை, அதுக்கப்புறம் வந்து பாரிஸ் உடன்படிக்கை. இப்போ நீண்ட நாட்களுக்கு நீடித்த மங்களூர் முற்றுகை ஆகிய நிகழ்வுகள் திப்பு சுல்தானுக்கு எதிரான ஆங்கிலேயரின் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்ப்பதாக இருந்தன. ஸோ கர்னல் லாங் என்ன பண்ணுறாரு, கரூரையும் திண்டுக்கல்லையும் கைப்பற்றினாங்க. அங்கே எப்படி நம்ம கரூர் ஈரோட கைப்பற்றினாங்கன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு மைசூர் வாரில். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கரூரையும் திண்டுக்கல்லையும் கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ கர்னல் ஃபுல்லர்டன் இவர் வந்து பாலக்காட்டையும் கோயம்புத்தூரையும் கைப்பற்றார். ஸோ யார் எந்தெந்த பிளேஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்னல் லாங் அப்படிங்கிறவர் கரூர் திண்டுக்கல், கர்னல் ஃபுல்லர்டன் வந்து பாலக்காடு கோயம்புத்தூர். அடுத்ததாக ஸ்ரீரங்கப்பட்டணத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் அவர் முன்னேறி வந்தபோது திப்பு சுல்தான் சமாதானத்துக்கு விருப்பம் தெரிவித்து முற்றுகையை தவிர்த்தார். ஸோ 1784 மார்ச் மாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை அப்படிங்கிறது சைன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இந்த பாரிஸ் உடன்படிக்கை மூலமாக அமெரிக்க சுதந்திர போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இதுலேயும் பாரிஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேவா. ஆல்ரெடி அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் 1784 மார்ச்சில் மங்களூர் உடன்படிக்கை சைன் ஆகுது. அதன் மூலமாக செகண்ட் மைசூர் வார் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஸோ இதுலேயும் வந்து 2 பேரும் கேப்சர் பண்ணதை வந்து திருப்பி தந்துடணும், கைதானவர்களெல்லாம் விடுவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை தான் போடுறாங்க. எப்படி காந்தி இர்வின் உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஸோ வன்முறை இல்லாமல் போராடினவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் மைசூர் போர். அப்போ முதல் மைசூர் போர், 2ஆம் மைசூர் போர் முடிஞ்சிருச்சு. இப்போ 3ஆம் மைசூர் போர் 1790 to 92 பீரியடில் நடக்குது. அப்போ இந்த பீரியடில் வந்து ஹைதர் அலி இல்லை, அவரோட பையனான திப்பு சுல்தான் தான் இருக்கார். அண்டு இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் காரன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு, கவர்னர் ஜென்ரலாக பொறுப்பேற்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து திப்பு சுல்தானை பழிவாங்கும் விதத்தில் நடந்திருப்பார். தெற்கில் இரு மிகப்பெரிய சக்திகளாக விளங்கிய ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர் கூட்டமைப்பும் ஆங்கிலேயர்களாக கூட்டணியாக செயல்பட்டுருவாங்க. ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷ்காரன் இவங்களுக்கு எகெயின்ஸ்ட் தான் ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கு. ஸோ இப்போ மராத்தியர்கள் ஒரு பக்கம் எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திப்புவுடனான போருக்கு தேவைப்பட்ட நிதி ஆதாரங்களை கூடவே தன் படைகளையும் ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலேயருக்கு வழங்கினார். ஸோ 1782 முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் ஆங்கிலேயருடன் சால்பே உடன்படிக்கை செய்து கொண்ட மராத்தியர்கள். ஓகேவா. இது வந்து நம்ம மராத்தாஸ் பார்க்கும்போது பார்ப்போம். அவங்க வந்து நிறைய உடன்படிக்கைகள் பண்ணியிருப்பாங்க. சால்பே உடன்படிக்கை, பூனா உடன்படிக்கை, இந்த மாதிரி நிறைய உடன்படிக்கைகள் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1782 ஆங்கிலேய மராத்திய வார் எதன் மூலமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா சால்பே உடன்படிக்கை மூலமாக தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ இதில் ஆங்கிலேயர்களோட கை அப்படிங்கிறது ஓங்கியிருக்கும். திப்பு வந்து கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் 1787 பாரிஸுக்கும் ஒரு தூதுக்குழு அப்படிங்கிறத அனுப்பி வச்சிருப்பார். ஏன்னா அந்த பீரியடில் திப்பு சுல்தான் தானே அரசராக இருக்கார். அப்போது ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னை வலுப்படுத்தி கொள்வதற்காக திப்பு இந்த ராஜதந்திர முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டுட்டு இருந்திருப்பார். ஏன்னா பிரிட்டிஷ்காரர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பக்கம் மராத்தியர் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னா அவருக்கு இன்னும் அதிக பயிற்சிகள் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கும். அப்போ பிரெஞ்சு அரசர் 16ஆம் லூயி தூதுக்குழுவை நட்புறவுடன் நடத்தினாலும் திப்பு எதிர்பார்த்த ஆதரவு குறித்து வெற்று வாக்குறுதியை தான் கொடுத்துருப்பாங்க. அவர் ஆதரவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பி வச்சுருப்பாங்க. பட் அந்த 16ஆம் லூயி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பெருசாக வந்து அவர் செய்ய போகிற மாதிரி தெரியல. சும்மா ஜஸ்ட் வாயிலே வடை சுடுற மாதிரியான விஷயங்களை தான் சொல்கிறாங்க. அப்போ பிரிட்டனோட நட்பு பாராட்டிய திருவிதாங்கூர் மீதான திப்புவின் தாக்குதலும் கொடுங்கலூரை கைப்பற்றியதும் கம்பெனி அரசுடனான போருக்கான அறிவிப்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏன்னா திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு விசுவாசமாக, பிரிட்டனுக்கு விசுவாசமாக இருக்கிற எல்லார் மேலேயும் போர் தொடுக்கிறாரு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே அடுத்தது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்மளை தான் கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடையில தான் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் வார் அப்படிங்கிறது தொடங்குது. ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்னல் ஹார்ட்லி இவர் தான் திப்புவோட தளபதி ஹுசைன் அலியை கள்ளிக்கோட்டையில் தோற்கடிக்கிறார். இங்கே கள்ளிக்கோட்டையில் திப்புவோட தளபதியான ஹுசைன் அலியை தோற்கடிக்கிறாங்க. இதற்கு பதிலடியாக திப்பு என்ன பண்ணுறாரு, திருவண்ணாமலையை கேப்சர் பண்ணுறாரு. காரன்வாலிஸ் வந்து வேலூர்லேருந்து படையெடுத்து வந்து பெங்களூரை அடைகிறாரு. ஸோ வழியில் அவர் திப்புவை எதிர்கொள்ள நேர்ந்தது. ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்பு வந்து தோற்கடிக்கப்படுறாரு. படையெடுப்பப்போ என்ன ஆகுது அப்படின்னா
பொருட்கள் வந்து தேவைப்படுது. அப்போ நிறைய பொருட்கள் தேவைப்படுறப்ப அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த டைமில் வந்து எடுத்துக்க முடியல. அதனால காரன்வாலிஸோட படை வந்து பின்வாங்குது. ஸோ மராத்தியர் ஆங்கிலேயருக்கு தேவையான பொருட்களை வழங்கினார்கள். கூடுதல் வலிமை பெற்ற ஆங்கிலேய படை ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிடுறாங்க. அதன் கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திப்பு வந்து அமைதி உடன்படிக்கைக்கு அழைப்பு விடுத்தார். ஸோ உடன்படிக்கையில் காரன்வாலிஸ் விதித்த நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறாரு. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் வாரில். இதில் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை அப்படிங்கிறது தான் போடுறாங்க. ஓகேவா? என்ன உடன்படிக்கை? ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் உடன்படிக்கை, செகண்ட் வந்து மங்களூர் உடன்படிக்கை, தேர்டு வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. ஸோ இதில் திப்பு அவரோட ஆட்சி பகுதிகளில் பாதி இடங்களை ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும். போர் இழப்பீடாக 3 கோடி ரூபாய். ஓகேவா? ஸோ இதை கொடுக்கணும். அவருடைய மகன்களில் 2 பிணை கைதிகளாக அனுப்பி வைக்கணும். ஓகே, கேப்சர் பண்ணதில் பாதி பிளேஸை கொடுக்கணும். 3 கோடி ரூபாய் கொடுக்கணும். அந்த டைமில் 3 கோடினா ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு. ஸோ அதை கொடுக்கணும். அவருடைய மகன்களில் 2 பேரை பிணை கைதியாக அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது. அப்போ கூட்டணியாளரிடையே திப்புவுடன் வந்து பெறப்பட்ட பகுதி இழப்பீட்டு தொகை எல்லாமே வந்து கொடுக்கப்படுது. மலபார், திண்டுக்கல், பாரமகால், குடகு பகுதி. ஸோ இதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த பகுதிகளெல்லாம் இழந்தார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மலபார், திண்டுக்கல், பாரமகால், குடகு பகுதி. ஸோ இதன் அரசர் ஆங்கிலேயருக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சிற்றரசராக மாறுறாரு. திப்புவோட அதிகாரம் பெருமளவுக்கு கம்மி பண்ணப்படுது. ஓகேவா? ஏன்னா எல்லாமே பாதியாக மாறும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா அதிகாரமும் அவங்க கைக்கு போயிடும். ஸோ சென்னையில் பிணை கைதிகளாக இருந்த திப்புவோட மகன்கள் அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேற்ற பிறகு ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு 1794 மே 29 திருப்பி அனுப்பப்படுறாங்க. ஓகேவா? எப்போ? 1794 மே 29. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த உடன்படிக்கை மூலம் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு, அவமானம் இதெல்லாம் திப்புவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ மைசூர் அரசர் 9ஆம் சாமராஜ் 1796 இறக்குறாரு. அடுத்த அரசரை நியமிக்கும் முறையான வழக்கத்தை திப்பு ஃபாலோ பண்ணலை. ஸோ அவர் இந்த தீர்மானத்துக்கு வந்த அதே நேரத்தில் ஃப்ரெஞ்சு காலனிய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த மொரிஷியஸ் கவர்னர் மால்ரிக் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரான்ஸ்டேருந்து உதவி கிடைச்சதுக்கு அப்புறமா திப்பு வந்து ஆங்கிலேயர் மீதான போர் குறித்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அவரோட அறிவிப்பு. அண்ட் திப்பு 1798 ஜூலையில் பிரான்ஸ் ஆட்சியை நிர்வகித்த இயக்குநரகத்துடன் அதற்கு பிறகு அங்கே ஆட்சியை பிடித்த நெப்போலியனுடனும் கடித தொடர்புகள் அப்படிங்கிறது இருந்திருப்பார். ஸோ அவர் வெல்லஸ்லியுடனான கடித தொடர்பில் காட்டிய நழுவல் ஆகியவை வெல்லஸ்லியை மீண்டும் திப்புவுக்கு எதிரான போரை அறிவிக்க செய்து. ஸோ இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க கூடலாம் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காரு. அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைமில் இந்த வெல்லஸ்லிக்கு வந்து இன்னும் ஒரு கடுப்பை ஏற்றுது. ஸோ இதில் தான் 4ஆம் மைசூர் வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது 1799. திப்பு அவரோட படை நிதி ஆதாரங்கள் எல்லாத்தையும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரோட ஹெல்ப்பும் கேட்டும் எல்லாட்டையும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. அண்ட் 1796 பாரிஸுக்கு மீண்டும் தூதுவரங்களான். ஆல்ரெடி வந்து 16ஆம் லூயி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாயிலே வடை சுட்டு திருப்பி அனுப்பிட்டார் இல்லையா? இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி ஒரு படையை வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அவங்க வந்து ரிட்டன் வர்றப்ப கண்டிப்பாக அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உறுதி கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிறத மாதிரியே ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேயும் ஒரு ஜக்கோபியர் கழகம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ ஜக்கோபியர் கழகம் ஃபஸ்ட்டு இங்கே தான் ஆரம்பித்தாங்க, ஃப்ரான்ஸில் தான். அதே மாதிரி ஒன்று தான் அங்கே போயிட்டு அந்த தூதுக்குழுக்கள் எல்லாம் போகுது இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மைசூர் சுல்தானுக்கும் ஃப்ரெஞ்சு அரசுக்குமான நல்லுறவை தெரிவிக்கும் விதத்தில் ஃப்ரெஞ்சு குடியரசோட கொடி அப்படிங்கிறது ஏற்றப்படுது. ஸோ ஃப்ரான்ஸுடன் திப்பு ஏற்படுத்தி கொண்ட கூட்டணியால் கோபமுற்ற புதிய கவர்னர் ஜெனரலான வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தின் கீழ் மைசூரில் ஆங்கிலேய படை ஒன்றை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறாங்க. திப்பு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா வெல்லஸ்லிக்கு வந்து அந்த துணைப்படை திட்டம் கண்டிஷன்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசர்கள் தான் வந்து அவங்க அமௌண்ட்டில் தான் அந்த படைகள் எல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதை வந்து இவர் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ ஆங்கிலேயர் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் வாரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க 1799. ஸோ ஜெனரல் டேவிட் பயட் ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் மீது திடீர் தாக்குதல் அப்படிங்கிறத தொடுக்கிறாரு. அமைதி உடன்படிக்கைக்கான திப்புவின் வேண்டுகோள் வந்து நிராகரிக்கப்படுது. இறுதி மோதலில் காயமுற்ற திப்பு ஒரு ஐரோப்பிய படை வீரரால் கொல்லப்படுறாரு. ஸோ திப்புவை
அகற்றியதும் உடையார் வம்சத்தினரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியதும் தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியின் உண்மையான ஒரு தொடக்கமாக மாற்றப்படுது. ஏன்னா உடையார் வம்சம் போயிட்டு தான் வந்து அவங்களோட வலு இழந்ததுக்கப்புறம் தான் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் எல்லாம் வராங்க. இப்போ எகெயின் இவங்களை நீக்கி விட்டுட்டா மறுபடியும் உடையார் வம்சத்தினர் வந்து வந்துடுறாங்க. திப்புவின் மகன்கள் முதலில் வேலூரில் சிறை வைக்கப்படுறாங்க. 1806 வேலூர் கிளர்ச்சிக்கு அப்புறமா கல்கத்தாக்கு மாற்றப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேலூரில் இருக்கிறவங்க கல்கத்தாக்கு அடுத்தது மாற்றி விடப்படுறாங்க. இதுதான் வந்து 4 ஆங்கிலேய மைசூர் வார்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கு இடையில் ஃபஸ்ட்டு 2 வார் நடக்கும். 3வது வாரும் 4வது வாரம் வந்து திப்பு சுல்தானுக்கும் அவங்களுக்கும் இடையில் நடக்கும். ஃபைனலாக திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுவார். ஓகேவா? ஸோ மெட்ராஸ் உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை, ஃபைனலாக ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. ஓகேவா? மறக்கக்கூடாது. 67 to 69, 80 to 84, அடுத்தது 92 வரை நடந்திருக்கும். ஃபைனலாக வந்து 99 நடந்திருக்கும். தென்னக பாளையக்காரர்களோட தொடக்க கால எதிர்ப்புகள். ஸோ இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ 10th வந்து பார்த்துருப்போம். ஸோ விஜயநகர பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறமா அரசு பிரதிநிதியாக மதுரைக்கு வந்த நாகம நாயக்கர் இல்லையா? ஸோ இந்த நாகம நாயக்கர் வந்து அவரோட பையனான விஸ்வநாத நாயக்கர் வந்து நாகம நாயக்கரை தோற்கடித்து கிருஷ்ணதேவராயர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா கிருஷ்ணதேவராயர் வந்து அவரை கொண்டுடக்கூடாது, தன்னோட அப்பாவை கொண்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் நானே போயிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையை சிறைப்பிடிச்சிட்டு வருவார். ஸோ தந்தையவே எனக்காக சிறைப்பிடிச்சிட்டான், ஸோ ரொம்ப விசுவாசமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா, அந்த சுல்தானியத்தை, அந்த பகுதியை வந்து இவருக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? யாருக்கு? விஸ்வநாத நாயக்கருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து மதுரை, திருநெல்வேலி ஆகியவற்றின் சுதந்திரமான ஆட்சியாளர்களாக தங்களை உறுதிப்படுத்தி கொண்டனர். ஸோ தளவாய் அரியநாத முதலியோரோட ஹெல்ப்போடு தான் இவங்க வந்து இங்கே எல்லா பகுதிகளையும் இது பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, கேப்சர் பண்ணி பாளையங்கள் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் 72 பாளையங்கள் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு இந்த பாளையக்காரன் முறையை முதலாக ஸ்டார்ட் பண்ணது வேற ஒரு பிளேஸில் வேற ஒரு கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார் இல்லையா? அவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்புறாரு. அதில் 72 அரண்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைமையின் கீழே இருக்குது அப்படிங்கிறத தான் டினோட் பண்ணது. அண்ட் பாளையக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து வருஷம் கப்பம், ஸோ அந்த வரி மாதிரி செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஸோ இதில் மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து நமக்கு மறவர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மறவர் குறுநில மன்னர்களிடம் இந்த பாளையங்கள் வந்து திருநெல்வேலியோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும். கிழக்கு பகுதியில் இருந்தது எல்லாமே வந்து அந்த தெலுங்கு பேசுவோர், அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழே இருந்த அந்த நாயக்கர்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். ஓகேவா? கிழக்கு வந்து நாயக்கர்கள், மேற்கு வந்து இவங்க மறவர்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் தான் பூலித்தேவர் வந்து வருவாங்க. ஸோ இப்போ பாளையக்காரர்களோட கிளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் கிராமங்களை அடகு வைத்து நிறைய கடன் எல்லாம் வாங்கி என்ன பண்ணியிருப்பார், ஆற்காடு நவாப் வந்து நிலவரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனிக்கு அளிச்சிட்டாரு. ஸோ ஆற்காடு நவாப்புக்கு வந்து ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடன்கள் எல்லாம் வாங்குவார். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கடனை திருப்பி தர முடியாதோன்னா நீ வந்து நீயே அரசனாக இருந்துக்கோ, ஆனால் எங்களுக்கு கீழே வந்து நீ இருக்கணும். ஸோ எப்படி டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ நீ வந்து அமௌண்ட் எல்லாம் வாங்கி எங்களுக்கு தான் தரணும் அப்படிங்கிற மாதிரியான நிபந்தனைகளோட நியமிக்கப்படுறாரு. இப்போ கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கப்பட்ட யூசுப் கான் கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுறாரு. ஸோ அவருக்கும் சொல்லி வரி வசூலிக்கும் உரிமை வழங்கப்படுது. இது ரொம்ப முக்கியம். கான் சாஹிப் அப்படிங்கிற யூசுப் கானுக்கு தான் வரி வழங்கும் உரிமையை கொடுக்குறாங்க. ஸோ ஆற்காடு நவாப்போட வேண்டுகோளின்படி 1755 அவருக்கு உதவி செய்ய 500 ஐரோப்பியர், 200 சிப்பாய்கள் அடங்கிய படை என்ன பண்ணுறாங்க, இந்த மதுரை திருநெல்வேலிக்கு பகுதிக்குள்ளே நுழைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவு வந்து கொடுக்கப்படுது. ஸோ இதில் வந்து இந்த பாக்ஸை முடிச்சுட்டாங்க போயிடலாம். பாளையக்காரர் முறை 1530 தோன்றியிருக்கும். ஸோ வாராங்கல்ல ஆட்சி செய்த காக்கத்திய அரசனான பிரதாபருத்ரன், ஓகேவா? ஸோ அவன் தான் வந்து இதை தொடங்கி வச்சிருப்பான். ஸோ அரசருக்கு தேவையான போது போரில் வீரர்களுடன் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட ஒரு பாசறை நிலப்பரப்பு வைத்திருப்பவங்களை தான் பாளையக்காரர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முறை தோன்றுவதற்கு முன்னால் சேர்வைக்காரர், தலையாரிகள் காவல் பணிக்காக வரி வசூல் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க.
பாளைய முறை அறிமுகமானதுக்கு அப்புறமா பாளையக்காரர்கள் இந்த சேர்வைக்காரர் தலையாரிகள் எல்லாம் இருந்திருப்பாங்களே அவங்களெல்லாம் இவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ மாப்புஸ்கான் என்ன பண்ணுறாரு, ஆற்காடு நவாப்போட மூத்த அண்ணன் தான் இந்த மாப்புஸ்கான். ஸோ இந்த பகுதிகளில் நவாப்போட பிரதிநிதியாக நியமிக்கப்படுறாரு. ஸோ மாப்புஸ்கான் வந்து கர்னல் ஹெரானுடன் திருநெல்வேலிக்கு படையெடுத்து போகிறாங்க. அண்ட் அவர்கள் மதுரையை எளிதாக கேப்சர் பண்ணிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்த கட்டபொம்மனின் அதிகாரத்தை குறைப்பதற்காக சிறப்பு குழு அப்படிங்கிறது அனுப்பி வைக்கப்பட்டு பிறகு அது திரும்ப வரவழைக்கப்பட்டது. ஸோ ஹெரான் என்ன பண்ணுறாரு, ஊருக்கு போகிறதுக்கு வழியில் நெற்கட்டும் செவல் கோட்டை மீது ஒரு திடீராக ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுக்கப்படுது. அப்போ அந்த டைமில் அந்த நமக்கு தெரியும் நெற்கட்டு செவல் அப்படின்னாலே யார் தான், பூலித்தேவர் தான் இல்லையா. ஸோ பூலித்தேவரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ இவர் தான் வந்து மேற்கு பாளையக்காரர்கள்ட்ட ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் பூலித்தேவர். ஓகே. ஸோ அப்போ பீரங்கி உள்ளிட்டவற்றில் பற்றாக்குறை, படை வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய தேவை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால ஹெரான் என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் போர் தொடுக்காமல் திரும்பி போயிடுறாரு. ஸோ சந்தா சாஹிப்போட முகவர்களாக ஏஜெண்டாக பிரதிநிதிகள் ஓகேவா ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக ஒரு 3 பேர் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தோன்னா மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரையும் திருநெல்வேலியும் மானிட்டர் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஆற்காட்டு நவாப் முகமது அலிக்கு எதிராக தமிழ் பாளையக்காரங்களை இவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாருமே. ஆனால் இவங்க அரசுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க, பட் தமிழ் பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுனால அவர்களுடன் பூலித்தேவருக்கு ஒரு நெருக்கமான உறவு அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ ஊற்றுமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சேத்துப்பட்டு, சிங்கம்பட்டி, ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் எங்கே இருந்தது, பூலித்தேவரோட கூட்டமைப்பில் இருந்தது. அண்ட் திருவிதாங்கூருக்கு களக்காடு திரும்ப தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி மூலமாக பூலித்தேவர் திருவிதாங்கூரோட ஆட்சியாளரையும் தன்னோட கூட்டமைப்பில் சேர்த்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆற்காட்டு நவாப். ஸோ ஆற்காட்டு நவாப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாப்புஸ்கானுக்கு கூடுதல் படைப்பிரிவை அனுப்பி வைக்கிறாரு. நவாப்போட வலுப்படுத்தப்பட்ட படை திருநெல்வேலியை நோக்கி பயணிக்குது. ஓகேவா, யாருன்னா மாப்புஸ்கான். ஸோ இல்லை யார் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், மாப்புஸ்கான், ஹெரான் வந்துட்டு திருப்பி போயிட்டாரு. திருப்பி வந்து யார் வந்திருக்கா, மாப்புஸ்கான் வந்திருக்காரு. இவங்களோட படை என்ன பண்ணுது அப்படின்னா கூடுதல் படைப்பிரிவு ஆற்காடு நவாப்புக்கு அனுப்பி வைக்கப்படுது. அண்ட் கம்பெனியை சேர்ந்த 1000 வீரர்களுடன் நவாப் மூலம் கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்ட 600 வீரர்களும் மாப்புஸ்கானுடன் இருக்கிறாங்க. ஸோ கூடவே கர்நாடகத்திலேருந்து குதிரைப்படை, காலாட்படை இதெல்லாம் வந்து படைபலம் வந்து ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்குது. அண்டு அப்படி இருந்துமே பூலித்தேவர் கூட இது சண்டையெல்லாம் நடக்கும்போது மாப்புஸ்கான் வந்து ஃபைனலாக தோற்கடிக்கப்படுவார். அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா களக்காடு அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். களக்காட்டு போர் 1755 வந்து நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ இந்த போரில் அவர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. அண்ட் பூலித்தேவரும் பிற பாளையக்காரர்களும் கூட்டாக சிறப்பான திட்டமிடலுடன் காட்டிய எதிர்ப்பு ஆங்கிலேயரை வந்து டைரெக்டாக நம்ம இந்த இதில் எல்லாம் தலையிடணும் அப்படின்னு சொல்லி வைக்கிது. அப்போ 1756லேருந்து 63 வரைக்கும் திருவிதாங்கூரிலிருந்து கிடைத்த சீரான ஆதரவுடன் பூலித்தேவர் தலைமையிலான பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆற்காடு நவாப்புக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியில் வந்து நீடிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ வெடிமருந்தெல்லாம் வந்து சேர்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணலை, பூலித்தேவரை தாக்க துணியலை. ஏன்னா பூலித்தேவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், இதெல்லாம் வச்சு அவங்க போரிட்டாங்க அப்படின்னா அவங்க தோற்று போயிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெஞ்சுக்காரர், ஹைதர் அலி, மராத்தியர் இவங்க கூட ஆங்கிலேயர்கள் போரில் வந்து ஈடுபட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் இல்லையா. ஸோ நமக்கு தெரியும் அந்த திப்பு சுல்தானோட அப்பாவான ஹைதர் அலி வந்து ஒரு பக்கம் போரிட்டு இருந்திருப்பார். அப்போது 1760 செப்டம்பர் இந்த டைமில் தான் பீரங்கிகள் எல்லாம் வந்து சேருது. யூசுஃப் கான் அப்படிங்கிற இந்த கான் சாஹிப் என்ன பண்ணுறாரு, நெற்கட்டும் செவல் கோட்டையை கண்டிப்பாக இடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லேயே வந்து தன்னோட தாக்குதலை வந்து நடத்துகிறாரு. ஸோ இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் அப்படிங்கிறது நீடிக்குது. ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா 1761 May 16. ஓகேவா, அந்த டேட் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம். 1761 May 16 நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3 பிளேசஸும் கேப்சர் பண்ணப்படுறாங்க. யாருன்னா யூசுஃப் கான் வசம் போயிடுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ எந்தெந்த பிளேசஸ், நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் 1761 May 16. இப்போ புதுச்சேரியை ஆங்கிலேயர் கைப்பற்றியதால் பிரெஞ்சுக்காரர்களோட தலையீடு இல்லாமல் மாறப்படுது. அண்ட் இப்போ பாளையக்காரர்களோட ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல குலைய ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து குலைய ஆரம்பிக்குது.
திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை. ஏன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அந்த கூட்டமைப்புக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தான். அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எகென்ஸ்டாக எல்லாரும் இறங்கியிருப்பாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரங்கள்ட்டேருந்து அந்த பர்டிகுலர் ஹெல்ப் அப்படிங்கிறது கரெக்டான டைமில் கிடச்சிருக்காது. அப்போ இவங்க வேறு வழி இல்லாமல் என்ன ஆகுறாங்க, ஒவ்வொரு ஆளாக கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் பாளையக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த யூசுஃப் கான் துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட 1764 கொல்லப்படுறார், தூக்கிலிடப்படுவார். ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. யூசுஃப் கான் வந்து கம்பெனிகிட்ட சொல்லாமல் தானே ஒரு டெசிஷன் எடுத்து அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்திருப்பாங்க. கம்பெனிக்காரங்க நீ போர் எடுத்து போ, அவங்கள வந்து முடிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் இல்லையா, அதனால துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டுடுறாங்க. ஸோ கோட்டைகளை யூசுஃப் கான் கைப்பற்றிய பிறகு எங்கோ தஞ்சம் பூந்த பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு, ரிட்டன் இங்கே வர்றாரு. அப்படி வந்தப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் நெற்கட்டும் செவல் கோட்டையை முற்றுகையிட்டு 1767 அந்த கோட்டையை வந்து கைப்பற்றாரு. பூலித்தேவரோட ஃபைனல் டேஸ் பற்றி கரெக்டான டீட்டெயில்ஸ் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யூசுஃப் கானோட இயற்பெயர் வந்து மருதநாயகம். ஸோ இந்த மருதநாயகம் பேரில் தான் கமல்ஹாசன் வந்து அந்த மூவி எடுத்துகிட்டு அது நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்னால தான் அந்த மூவியை வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மருதநாயகம் யாரோட பேர், யூசுஃப் கான். ஓகேவா, யூசுஃப் கானோட இயற்பெயர் மருதநாயகம். இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். புதுச்சேரியில் இருந்தப்போ தான் இவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறுறாரு. 1752 கிளைவ் தலைமையிலான கம்பெனி படையில் சேர்ந்த யூசுஃப் கான் 1752-54 நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்கிறார். ஆற்காட்டு நவாப்புக்கு சொந்தமானதாக இருந்தாலும் கம்பெனி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 56லேருந்து 61 வரைக்கும் ஆளுநராக பொறுப்பு வச்சுட்டு இருந்தார் இந்த மருதநாயகம் அப்படிங்கிற யூசுஃப் கான். ஸோ யூசுஃப் கான் ஹைதர் அலியை தோற்கடித்து எந்த பகுதியை கேப்சர் பண்ணுறாரு அப்படின்னா, சோழவந்தானை கேப்சர் பண்ணுறாரு. லாலியோட மதராஸ் முற்றுகை 58 to 59 பீரியடில் நடந்திருக்கும். ஸோ இதுலேயும் இந்த யூசுஃப் கான் வந்து ரொம்ப சிறப்பாக தன்னோட பார்ட்டிசிபேஷனை கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் வந்து அந்த ஆளுநராலாம் செயல்பட்டுறது அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் மதுரையில் வந்து நெசவு தொழிலை வந்து பயங்கரமாக ஊக்குவிச்சிருப்பார். மதுரை கோவில்களில் வழிபாடு நடத்துவதற்கு ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. மத குருக்கள் வசமிருந்த கோவில் நிலங்களை மீட்டெடுத்திருப்பாங்க. ஆங்கிலேயர் அவரே ஆற்காடு நவாப்புக்கு பணி செய்ய ஆணையிட்டதால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிளர்ச்சியில் அவங்க இறங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் யூசுஃப் கானை பற்றினது. அடுத்தது வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் நமக்கு நல்லா தெரியும், 10th புக்லேயே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இவங்களுக்கு ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, ஸோ இந்த பகுதிகளோட அறியப்படும் சேதுபதி மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த ரகுநாத சேதுபதியோட செல்லமத்து சேதுபதியோட மகள் தான் இந்த வேலு நாச்சியார். ஓகேவா, ஸோ இவங்க யாரை மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிவகங்கை அரசனான முத்துவடுகநாதரை மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் 1772 காளையார் கோயில் போரில் ஃபான்ஜோர் இல்லையா, ஸோ அவர் வந்து படையெடுத்து வந்து இவரை கொன்னுருவாங்க. ஸோ அதோட இவங்க அந்த பகுதியை விட்டு போயிடுவாங்க. சிவகங்கையை விட்டு போயிட்டு ஒரு 8 வருஷம் வந்து கோபால நாயக்கர், திண்டுக்கல் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே இருந்துகிட்டே இவங்க எப்படியாச்சும் சிவகங்கையை மீட்கணும் அப்படிங்கிறது தான் முக்கிய குறிக்கோளாக இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த சிவகங்கை அரசர் அந்த முத்துவடுகநாதர் அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க, படை தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள். ஸோ அந்த மருது சகோதரர்கள் வந்து அவர் இறந்தப்புறமும் வேலு நாச்சியாருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரோட ஹெல்ப்போடு தான் 1780 வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையை மீண்டும் மீட்டெடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வேலு நாச்சியார் ஒரு பெண்கள் படைப்பிரிவை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த படைப்பிரிவுக்கு குயிலியை தான் வந்து தலைமையாக போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து உடையாள் பிரிவு அப்படிங்கிற பெயர் வச்சுருப்பாங்க. எதனால் அப்படின்னா, உடையாள் வந்து இந்த குயிலியை பற்றி உழவு சொல்ல மறுத்ததால் கொல்லப்பட்ட ஒரு மேய்ச்சல் தொழில் புரிந்த ஒரு பெண். ஓகேவா, ஸோ அந்த குயிலிக்கு கூட நடுகள் இதில் வந்து அவங்க செயினெல்லாம் கழட்டி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் குயிலி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு தற்கொலை படை தாக்குதல் அப்படிங்கிறது தான் சொல்லப்போனால். ஓகேவா, தன்னோட உயிரையே வந்து தியாகம் பண்ணி அவங்களுக்கு அந்த சிவகங்கையை வந்து மீட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து தத்தெடுக்கப்பட்ட உடையாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து எந்த அளவுக்கு இதுன்னு தெரியாது. பட் நமக்கு மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா மேய்ச்சல் தொழில் புரிந்த பெண்ணுன்னு தான் இருக்கும். ஸோ இடையில வந்து நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்திருக்கும், இந்த உடையாள் வேறு அந்த உடையாள் வேறு அப்படிலாம் இல்லை. எங்கேயும் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து மேய்ச்சல் தொழில் புரிந்த பெண்ணு தான். ஓகே, பார்த்துக்கோங்க.
அடுத்தது ஆற்காட்டு நவாப் வேலு நாச்சியாருடைய படை முன்னேறி வருவதை தடுக்க நிறைய தடைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருப்பாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு துவம்சம் பண்ணிட்டு இவங்க வந்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ ஆற்காட்டு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்படுறாங்க. சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் மருது சகோதரர்கள் துணையோட ராணியாக முடிசூடியிருப்பாங்க. ஸோ சின்ன மருது நாச்சியாரோட ஆலோசகர், பெரிய மருது படைத்தளபதி. ஓகேவா? இவங்க 1783 ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்திருப்பாங்க. ஸோ மருது பாண்டியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சில ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாக பாதுகாப்பை உறுதி பண்ணியிருப்பாங்க. பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசராக மாற்றப்படுறாரு. 1790 இவங்களோட பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார் இறந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சோகத்திலேயே இவங்களும் வேலு நாச்சியாருக்கும் உடல்நிலை எல்லாம் சரியில்லாமல் போய் ஃபைனலாக 1796 வந்து இறந்துருப்பாங்க. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ எப்படி வேலு நாச்சியார் ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் அவங்களுக்கு ஆங்கிலேயருக்கு பெரிய சவாலாக இருந்தாங்களோ அதே மாதிரி பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்தது தான் நம்ம வீரபாண்டியன். ஸோ இவர் ஒட்டப்பிடாரத்துக்கு அருகில் பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்தவர். ஸோ கட்டபொம்மன் நாயக்கர் என்பது அவரது குடும்ப பட்டம். ஓகேவா? கட்டபொம்மனோட தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் கர்னல் ஹெரான் காலத்தில் ஒரு குறுநில மன்னராக இருந்திருப்பார். 1760 பிறந்த இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட அப்பாவோட இறப்புக்கு அப்புறமா பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு பொறுப்பேற்றிருப்பார். ஸோ இவர் வந்ததுலேருந்து நிறைய மோதல் அப்படிங்கிறது 2 பேருக்கும் இடையில போயிருக்கும், ஆங்கிலேயர்களுக்கும் இவருக்கும் இடையில. ஸோ அவர் வந்து அந்த டைமில் ஜாக்சன் வந்து ஆளுநராக இருந்திருப்பார். ஸோ ஜாக்சன் வந்து 3080 பக்கோடா வந்து இவங்க வந்து பாக்கி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி செலுத்த சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த ஜாக்சனை வந்து சந்திக்கணும். ஓகேவா? சந்திக்கிறதுக்காக அவருக்கு ஒரு அனுமதி கடிதம் அனுப்பப்படுது. ஸோ இவர் வந்து அவரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ராமநாதபுரத்துக்கு போவார். பட் அங்கேருந்து பார்க்க முடியாது, வேறு பிளேஸுக்கு போயிட்டு இருந்திருப்பார். 1798 செப்டம்பர் 19 அவருக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவர் பார்க்க ட்ரை பண்ணி ஒரு 1 மந்த் வந்து இவர் போகிற பிளேஸுக்கெல்லாம் இவரும் பின்னாடியே போயிட்டு இருந்திருப்பார். எங்கேயுமே பார்க்க அலோ பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் 18 கரெக்டாக 1 மந்த் கழித்து இவர் வந்து மறுபடியும் ராமநாதபுர கோட்டையிலேயே தன்னோட உதவியாளர் இல்லையா அமைச்சரான சிவசுப்பிரமணியனாரோட சேர்ந்து மீட் பண்ணுவார். பட் உட்காருங்கன்னு கூட சொல்லாமல் நிற்க வச்சு ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கும். ஓகே, அந்த டைம்லேயே இவங்க உஷாராயிக்கிறாங்க. ஓகே, இவங்களோட மோட்டிவ் வேறு அப்படின்ட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. வெளியே அவரோட பிரதரான ஊமைத்துறை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ இவங்க வந்து வெளியே வரும்போது எல்லாரையும் அடித்து போட்டுட்டு தப்பிச்சிருவாங்க. சிவசுப்பிரமணியனார் மட்டும் மாட்டிப்பார். ஸோ ஊமைத்துறையோட இயற்பெயர் என்ன, செவத்தையாவோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ஜாக்சன் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணதும் இவர் என்ன பண்ணுறாரு, மேலிடத்துக்கு சென்னையில் இருந்த அவங்களுக்கு வந்து லெட்டர் அப்படிங்கிறது எழுதியிருப்பார். ஸோ அங்கே வந்து எட்வர்ட் கிளைவ் அவர் தான் அந்த டைமில் 3 பேர், ஜான் காசா மேஜர், ஸோ வில்லியம் ப்ரவுன், ஸோ இவங்க 3 பேரும் கொண்ட ஒரு குழு எல்லார் முன்னாடியும் விசாரணை அப்படிங்கிறது நடத்தி கட்டபொம்மன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாக்சன் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஸோ ஜாக்சனை தூக்கி விட்டுருங்க அப்படின்ட்டு அவரை மாற்றிட்டு வேற ஒருத்தரை கலெக்டராக அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த அவரோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த டைமில் இவர் பக்கோடாக்கள் எல்லாம் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருந்தாரோ எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. ஒரு 1080 பக்கோடாக்கள் மட்டும் வந்து மீதி இருக்குது. ஸோ இந்த பக்கோடா அப்படின்னு பார்த்துட்டோன்னா இது விஜயநகர மன்னர்கள் காலத்தில் அறிமுகமானது. அண்ட் அவங்க டைமில் இந்த காயினோட இன்னொரு நேம் பராகன் அப்படின்னும் சொல்லுவோம், நம்ம பார்த்துருப்போம். ஸோ தங்க நாணயம் இல்லையா, அதில் கூட கண்ட பெருண்டா அப்படிங்கிற ஒரு கற்பனை பறவையின் உருவம் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அண்ட் இந்த ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் இந்த பணம் தான் ரொம்ப செல்வாக்கு பெற்று விளங்கியிருக்கும். அண்ட் திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோடா அப்படிங்கிறது எவ்வளோ ரூபாய்க்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா 3.5 ரூபாய்க்கு ஈக்குவல். ஓகேவா? எவ்வளவு? 3 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு ஒரு பக்கோடா. ஸோ பக்கோடா மரத்தை உலுக்குதல் அப்படிங்கிற ஒரு சொலவடையே மக்கள்கிட்ட நிலவிருக்கும். ஒருவரை அதிர்ஷ்டசாலியாக்கும் வாய்ப்புகள் இந்தியாவில் குவிந்து கிடைக்கின்றன அப்படிங்கிற ஐரோப்பியரோட ஒரு எண்ணம், ஒரு ஐரோப்பியர்களோட ஒரு மைண்ட் தாட்டை வந்து இதன் மூலமாக அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பக்கோடா 1080 பக்கோடா வந்து பேலன்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஜாக்சன் நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியை தான் நான் சொன்ன ஸ்டோரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கலெக்டரோட பேர் வந்து லூஷிங்டன் அப்படிங்கிறவர். ஓகேவா? அகெயின் நியமிக்கப்பட்டவர். ஓகே,
இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கட்டபொம்மன் வந்து அவரோட பிரச்சனை இன்னும் அவரோட ஜாக்சன் வந்து அவரை வேலையை விட்டு தூக்கியாச்சு, அப்படியும் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாது. அந்த டைமில் தான் மருது பாண்டியர்கள் வந்து திண்டுக்கலோட கோபால நாயக்கர், ஆனைமலை எதுல் நாயக்கர், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. அந்த பூஜை நாயக்கர், தேவதானப்பட்டி, ஸோ இவங்க கூட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போரிடலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ சிவகிரி கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலையிலின் அடிவாரத்தில் வலுவான அரண்களுடன் ஒரு பாதுகாப்பாக இருந்த ஒரு பகுதி. ஸோ அந்த பகுதிகளில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்பையும் இவர் வந்து கேட்டிருப்பார். யார்? நம்ம கட்டபொம்மன் வந்து கேட்டிருப்பார். சிவகிரி பாளையக்காரர்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டார். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சிவகிரி கோட்டை தான் அந்த டைமில் ஒரு வலுவான பாதுகாப்பு அரண்களோடு இருந்த ஒரு பகுதி. இப்போ கட்டபொம்மனோட நிலையை பலப்படுத்துவதற்கு சிவகிரி பாளையக்காரரோட மகன் யாருன்னா வீரபாண்டியன் தன் வீரர்களுடன் கூட்டணியில் இருந்த பிற தலைவர்களுடனும், அதாவது தளவாய் குமாரசாமி நாயக்கரோட தலைமையில் மேற்கு நோக்கி அணிவகுத்து செல்கிறாரு. ஸோ இந்த குமாரசாமி நாயக்கர் தான் யாருன்னா ஊமைத்துறை. ஓகேவா? ஸோ இவரோட உதவியோடு போகிறாரு. இந்த சிவகிரி பாளையம் கம்பெனிக்கு கட்டுப்பட்டதாக இருந்ததால் வீரபாண்டியனோட நடவடிக்கையை சென்னை கம்பெனி அரசு தனக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரும் சவாலாக கருதி தான் தாக்குதலுக்கு உத்தரவிட்டிருக்கும். 1799 மேலே, ஸோ இந்த டைமில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் நமக்கு, கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி. ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த ரீஜியனில் வந்து படைகளை திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ திருவனந்தபுரம் அரசரின் படையும் ஆங்கிலேயருடன் இணைந்தது. மேஜர் பானர்பன் அதிக ஆற்றல் கொண்ட போர் தளவாடங்களுடன் படைகளை வழிநடத்திட்டு போயிருப்பார். ஸோ 1799 ஜூன் 1 என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கட்டபொம்மன் 500 ஆட்களோட சிவகங்கைக்கு போகிறாரு. பழையனாறு, ஓகேவா? இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? பழையனாறு அப்படிங்கிற பிளேஸில் மருதுவோட தீவிர ஆலோசனை அப்படிங்கிறத நடத்தியிருப்பாங்க. இதுக்கப்புறமா சிவகங்கையிலிருந்து ஆயுதம் தரித்து வந்த 500 பேரோட கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பினார். ஸோ நாகலாபுரம், மன்னர்கோட்டை, பவாலி, கோலார்பட்டி, சென்னல்கொடி ஆகிய பாளையங்களின் தலைவர்கள் மருது சகோதரர்களோட முயற்சியால் ஏற்கனவே ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் கம்பெனியின் ஆட்சி பகுதியிலிருந்து சில குறிப்பிட்ட கிராமங்களில் வரி வசூலிக்கும் உரிமையை வந்து ஏற்படுத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, இந்த அணியில் சேர்ந்து ஒரு தலைவராக மாறுறாரு. அண்ட் இந்த கூட்டமைப்பில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில பிளேசஸை வந்து கூப்பிடுறாங்க. பட் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்க மாட்டாங்க. 1799 செப்டம்பர் 1 மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி ஒரு இறுதி எச்சரிக்கையை வந்து விடுறாரு. ஓகேவா? அப்போது கட்டபொம்மன் வந்து சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. செப்டம்பர் 5 கம்பெனி படை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி போகுது. ஸோ இந்த டைமில் தான் அந்த ராமலிங்கர் அப்படிங்கிறவரையும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ராமலிங்கர் வந்து இங்கே உள்ள ஒரு பாளையக்காரர். ஓகேவா? ஸோ அந்த ஆள் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அப்படியே உள்ளே போயிட்டு சும்மா ஏதோ பேசுகிற மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உளவு சொல்லியிருப்பான் இங்கே வந்து. அண்டு இவங்க வந்து கோட்டையை இது பண்ணி கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இவர் ஆக்சுவலாக அந்த புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் களப்பூர் காட்டில் இருந்த கட்டபொம்மனை பிடிச்சி ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைக்கவும் செஞ்சுருப்பார். சிவசுப்பிரமணியனாரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நாகலாபுரத்தில் வச்சு. ஓகேவா? அவர் கொல்லப்பட்டிருப்பார். 1799 அக்டோபர் 16 பானர்மேன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கட்டபொம்மனை கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல வச்சு எல்லாரும் கூடியிருந்த அவையில் விசாரணை பண்ணி ஒரு கேலி கூத்து மாதிரி நடத்துகிறான். அதுக்கப்புறமா அவரை வந்து அங்கே இருந்த ஒரு புளிய மரத்தில் வந்து தூக்கு போட்டுடுறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மருது சகோதரர்கள் 1801 தென்னிந்திய கிளர்ச்சி. ஸோ ஆற்காட்டு நவாப் 1772 உடன்படிக்கை மூலம் ஸ்தலக்காவல், தேசக்காவல் இதுக்கான உரிமைகள் எல்லாம் கம்பெனிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த படிக்காவல் மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான், வரி. ஓகேவா? இந்த 1772 தான் என்ன போர் பார்த்தோம், காளையார் கோவில் போர் அப்படிங்கிறது பார்த்தோம். ஆற்காடு நவாப்பும் கர்னல் ஃபான் ஜோரும் சேர்ந்து யார், நம்ம வேலு நாச்சியாரோட கணவர் முத்துவடுகநாதரை வந்து கொன்னுருப்பாங்க. ஓகேவா? அந்த போரில் அதே 1772 தான் ஆற்காட்டு நவாப் வந்து அந்த வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து கம்பெனிக்கு கொடுத்துருக்குறாங்க. இது பாளையக்கார அல்லாதோர் ஆகிய இரு தரப்பினரின் ஆட்சி பகுதியில் இருந்த காவல் தலைவர்களை பாதிக்குது. அதிருப்தி அடைந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவாப்புக்கு எதிராக மாறி பாளையக்காரங்க கூட கை கோத்துட்டாங்க. ஏன்னா இப்போ நவாப்பு தான் பிரிட்டிஷ்காரங்க கூட சேர்ந்துட்டான் இல்லையா? அதனால் இவங்க எல்லாரும் போயிட்டு பாளையக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். அண்ட் சிவகங்கை பெரிய உடையதேவர் நவாப்படைக்கு எதிரான சண்டையில் உயிரிழந்ததால் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்ட சின்ன மருது பெரிய மருது நவாப்படையை வெளியேற்றுறாங்க.
ஸோ வேலுநாச்சியார், பெரிய உடைய தேவர், ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த மகளான வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கையின் ராணியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறாங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப ஒரு விசுவாசமான மனிதர்கள் இல்லையா. இந்த சிவகங்கை காட்டின் நடுவில் இருந்த காளையார் கோவில் கிளர்ச்சியாளர்கள் கூடும் இடமாகவும் அவர்கள் அடையாளமாகவும் இருக்குது. அண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதும் அவருடைய சகோதரர் ஊமைத்துறை எங்கே போகிறாரு, கமுதிக்கு போகிறாரு. ஸோ அந்த கமுதிக்கு போனதும் சின்ன மருது பெரிய மருது இவங்களை கூப்பிட்டா அவங்களோட பிளேஸான சிறுவயலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு தான் இவங்களை பாதுகாப்பாக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நவாப் வந்து என்ன பண்ணுறாங்க, முத்துராமலிங்க தேவரை சிறையிலிருந்து விடுவித்து அவரை ராமநாதபுரத்தோட சேதுபதியாக முடிசூட்டுறாங்க. ஓகேவா. ஸோ இவர் வந்து வேறு முத்துராமலிங்க தேவர். ஆனால் கிளர்ச்சியாளர்கள் முத்து கருப்பு தேவரை தங்களோட ஆட்சியாளராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அவங்களுக்குள்ளேயே ஒரு மாறி ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் கிளர்ச்சியாளர்களின் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, மதுரைக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஜூலையில் ஊமைத்துறை தன் ஆதரவாளர்களுடன் மதுரையில் உள்ள பழைய நாடு என்னும் பகுதியை கைப்பற்றினர். 1801 சின்னமருதோட மகன் செவத்த தம்பியின் தலைமையில் சிவகங்கை ராமநாதபுரம் இரு பகுதிகளை சேர்ந்த படைகளும் இணைந்து கடற்கரை வழியாக எங்கே போகிறாங்கன்னா தஞ்சாவூருக்கு போகிறாங்க. தஞ்சாவூரில் இருந்த பாதிக்கப்பட்ட மக்களும் யாரோட படையில் சேர்றாங்க, இந்த செவத்த தம்பியோட படையில் சேர்றாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த தஞ்சாவூர் ஸ்தானிகராக இருந்த கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன். ஓகேவா. யார், வில்லியம் பிளாக்பர்ன் வந்து யாரை தோல்வியுற செய்கிறாங்கன்னா செவத்த தம்பியை தோல்வியுற செய்கிறாங்க. அண்ட் தஞ்சாவூர் ராஜா சரபோஜி ஆங்கிலேயருக்கு துணையாக நின்றார். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த 1801 பீரியடில் வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி. ஸோ நமக்கு முதலாம் பாளையக்கார் போர் அப்படிங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர்கள் இவங்கெல்லாம் பண்ணது. ஓகேவா. அந்த 1799 பீரியடில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதான் முதலாம் பாளையக்கார போர். வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறமா மருது சகோதரர்கள் தலைமை தாங்கி நடத்தினது தான் வந்து இரண்டாம் பாளையக்காரர் போர், தென்னிந்திய கிளர்ச்சின்னெல்லாம் சொல்லுவாங்க. இப்போது இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா திப்பு கட்டபொம்மனை வென்ற பின்னர் ஆங்கிலேய படைகள் பல்வேறு முனைகளிலிருந்து திரும்பி என்ன பண்ணுறாங்க, ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் கிளர்ச்சியாளர்களை எதிர்கொள்ள முடிந்தது. அண்ட் புதுக்கோட்டை தொண்டைமான் கிழக்கிந்திய கம்பெனியில் ஏற்கனவே இணைந்திருப்பார். ஸோ மேலும் சிவகங்கையின் முன்னாள் ஆட்சியாளரோட வழித்தோன்றலான படமாத்தூர் ஒய்யாதேவரின் ஆதரவையும் கிழக்கிந்திய கம்பெனி பெற முடிந்தது. அவர் சிவகங்கையின் ஆட்சியாளராக கம்பெனியில் அங்கீகரிக்கப்படுறார். யார், படமாத்தூர் ஒய்யாதேவர். ஓகேவா. 1801 மேலே அக்னியூ தலைமையிலான ஒரு படைப்பிரிவு தன் நடவடிக்கைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பரமக்குடி அப்படிங்கிற அரணை வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா கிளர்ச்சியாளர்களின் அடங்காத எதிர்ப்பும் மருது சகோதரர்கள் வீரம் சேர்ந்த சண்டைகளும் ஆங்கிலேயரின் நடவடிக்கையை இன்னும் கடினமாக மாற்றுது. அவங்களால ஈஸியாக நினச்ச மாதிரி வின் பண்ண முடியல. ஆங்கிலேயர் ஊமைத்துறையை கைது செய்ததை தொடர்ந்து மருது பாண்டியரை சிங்கம்புணரி குன்றுகளிலும் இப்போ ஆங்கிலேயர் ஊமைத்துறையை கைது செய்ததை தொடர்ந்து மருது பாண்டியரை சிங்கம்புணரி குன்றுகளிலும் செவத்தையாவை வத்தலகுண்டு பகுதியிலும் வெள்ளை மருதின் மகன் துரைசாமியை மதுரைக்கு அருகிலும் கைது செய்கிறாங்க. ஸோ சின்ன மருது அவருடைய சகோதரர் வெள்ளை மருது 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தூக்கிலிடப்படுறாங்க. ஊமைத்துறை செவத்தையா பார்த்தோன்னா 1801. அதுக்கு அடுத்த ஒரு மாதம் கழிச்சு நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. ஓகேவா. இவங்க நவம்பர் 16, அவர் கட்டபொம்மன் 1799 அக்டோபர் 16. ஓகேவா. ஸோ செவத்தையா பார்த்தீங்கன்னா 1801 அக்டோபர் 24. இவர் நம்ம சிவசுப்பிரமணியனார் எந்த டேட்டில் வந்து அவரை கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து தீரன் சின்னமலை. ஸோ தீரன் சின்னமலை அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டு 73 கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க, 1802 ஏப்ரல் மாதத்தில் மலையாள பினாங்குக்கு நாடு கடத்தப்படுறாங்க. ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். 73 கிளர்ச்சியாளர்கள் 1802 ஏப்ரலில் எந்த பிளேஸுக்கு, மலையாள இருக்கக்கூடிய பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். தீரன் சின்னமலை. ஸோ தீரன் சின்னமலை எடுத்துட்டோன்னா சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இதெல்லாம் அடங்கிய கொங்கு நாடு மதுரை நாயக்கர் அரசின் ஒரு பகுதியாக இருந்திருக்கும். அதை மைசூர் உடையர்கள் கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஆட்சி பகுதி எல்லாமே மைசூர் சுல்தானரால் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. 3ஆம் 4ஆம் மைசூர் போர்களின் விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் என்ன பண்ணுது, ஆங்கிலேயர் வசமாக மாறுது. ஸோ தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரராக இருக்கார். இவர் பிரெஞ்சுக்காரர் திப்புவால் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரரில் ஒருவர். ஓகேவா. யாரால் பயிற்சி அளிக்கப்பட்டார்னா ரொம்ப முக்கியம், பிரெஞ்சுக்காரர், பிரிட்டிஷ்காரர் கிடையாது. ஓகேவா. பிரெஞ்சுக்காரர்களால். இதுதான் ப்ரீவியஸ் இயரில் இந்த
இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வரிசையாக எடுக்கிறத எடுத்து அப்படியே வச்சுருப்பான். ஓகேவா, இதுக்காக தான் லைன் பை லைன் வந்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ட் ரீட் பண்ணி காட்டுறதும் கூட. ஸோ சின்னமலை கோயம்புத்தூரில் இருந்த ஆங்கிலேயரோட கோட்டை மீது தாக்குதல் நடத்தும் முயற்சியில் இருந்தப்போ மருது பாண்டியரோட உதவியை வந்து பெற முயல்றாரு. கம்பெனியுடன் போரிடுவதற்காக விருப்பாட்சி கோபாலநாயக்கர், பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் ஹகன், பெருந்துறை குமாரல் வெள்ளல், ஸோ இவங்களோட ஒரு கூட்டணி அப்படிங்கிறது சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள்ட்டேருந்து உதவிகளை பெறுவதை கம்பெனி தடுத்துடுறாங்க. ஓகேவா, அதனால சின்னமலையோட திட்டங்களெல்லாம் பலிக்கலை. ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. அண்ட் இந்த டைமில் 1800 இருந்த அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரைக்கும் கம்பெனிக்கு எதிராக போராடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டும் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க பாயிண்ட்டு, இன்னொன்று இந்த பாயிண்ட், இது 2 பாயிண்ட் தான் கேட்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அண்ட் சின்னமலையோட போர்களில் முக்கியமானவையாக இருந்தது 3. ஒன்று வந்து காவிரி கரையில் நடைபெற்ற 1801 போர், 1802 ஓடாநிலை போர், 1804 அரச்சலூர். ஓகேவா, காவிரி ஓடாமல் நின்று அரைஞ்சு போச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. காவிரி ஓடாமல் நின்று அரைஞ்சு போச்சு 1, 2, 4. ஓகேவா, அவரோட இறுதி போர் வந்து 1805 நடந்திருக்கும். ஸோ இவரை காட்டி கொடுத்தது யாருன்னா இவரோட சமையல்காரனான நல்லப்பன், அவன் தான் இவரை காட்டி கொடுத்துருப்பாரு. இவர் சங்ககிரி கோட்டையில் 1805 ஜூலை 31 தூக்கிலிடப்பட்டிருப்பார். அடுத்தது வேலூர் புரட்சி 1806. ஸோ அரியணை இழந்த அரசர்கள், குறுநில மன்னர், இவங்களோட சந்தைந்தினியர் எல்லாருமே ஆங்கிலேய ஆட்சி சுமத்திய அடிமை தழையை தகர்க்க தொடர்ந்து பல முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருந்திருப்பாங்க. அதோட மொத்த விளைவு தான் என்னென்னா 1806 நடந்த வேலூர் புரட்சி. ஸோ மருது சகோதரர்களோட கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, வேலூரை மையமாக வச்சு செயல்படுறாங்க. எண்ணிக்கையில் 3000க்கும் குறையாத திப்பு சுல்தானோட விசுவாசிகள் வேலூரிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் குடியேறி இருந்ததால் ஆங்கிலேய எதிர்ப்பு கூட்டமைப்பின் அமைப்பாளர்கள் அங்கு தங்கள் ரகசிய நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அண்ட் ஆங்கிலேயரால் பதவியோ சொத்தோ பறிக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களோட உறவினர்கள் வறுமையின் கோரப்பிடிவில் சிக்கியிருந்தனர். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலூர் புரட்சி இருக்கு இல்லையா 1806, இதுக்கு உடனடி காரணம் என்னன்னு பார்த்தோன்னா சிப்பாய் முறையில் சில புதுமையான நடவடிக்கைகளை கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தோன்னா ஜாதி மதத்தோட அடையாளமான எந்த ஒரு குறியீடும் தங்களோட நெற்றியில் அணியக்கூடாது, மீசையெல்லாம் எல்லாரும் ஒரு மாதிரி வச்சுருக்கணும், அதாவது யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான், ஒருத்தர் வந்து கம்மியாக வைக்கிறது, இன்னொருத்தர் வந்து பெரிய ஹாக்கி பேட் மீஸ் அந்த மாதிரியெல்லாம் வைக்காமல் எல்லாரும் ஒரே மாதிரி வச்சுருக்கணும். அண்ட் துணை ஜெனரல் அக்னியூ சிப்பாய்களுக்கான ஒரு புதிய தலைப்பாகையை வடிவமைச்சு கொடுத்துருப்பாரு. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருப்போம். அதில் வந்து அந்த ரிப்பன் மற்றும் குஞ்சம் அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா அவங்களால பார்க்கப்பட்டது. ஏன்னா அது வந்து மிருகத்தோலில் செய்யப்பட்டிருக்கும். இந்துக்கள் வந்து அதை வந்து புனிதமாக கருதக்கூடியவங்க இல்லையா. அதே போல் பன்றித்தோல் வந்து முஸ்லீம்களுக்கு வெறுப்பூட்டும் பொருளாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அதை எகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க. இந்துக்கள் பசுத்தோலில் செய்யப்பட்ட எந்த பொருளையும் விலக்க வேண்டியதாக கருதினர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால தான். இன்னொன்று என்னென்னா அந்த தொப்பியில் வந்து ஃப்ரண்டில் சிலுவை அடையாளம் இருந்திருக்கும். ஓகேவா, கிராஸ். ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசன். அப்போ இந்த மெயின் ரீசன்னால் தான் இவங்க வந்து அந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது. அப்போ 1806 நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக முதல் எதிர்ப்பு 1806 மே மாதத்தில் நிகழ்ந்திருக்கும். வேலூரில் இருந்த 4ஆம் ரெஜிமெண்ட்டோட 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் புதிய தலைப்பாகை எங்களால் அணிய முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ படைமுகமின் தளபதியான கவர்னர் ஃபேன்கோர்ட்டுக்கு இது தெரிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அவர் வந்து கண்காணிக்கும்படி ஒரு 19ஆம் குதிரைப்படைக்கு உத்தரவிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொறுப்புகள் அப்படி 4ஆம் ரெஜிமெண்ட்டோட 2ஆம் படைப்பிரிவுக்கு பதிலாக வாலஜாபாத்திலிருந்து 23ஆம் ரெஜிமெண்ட்டில் 2ஆம் படைப்பிரிவு பொறுப்பை ஏற்றது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி எல்லாம் பண்ணப்படுது. இவங்க எல்லாருமே வந்து இவங்க இதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கெல்லாம் கசையடிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு பணி நீக்கம் செய்யப்படுறாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே இதுக்கு மேலே நம்ம அடங்கி போனோம் அப்படின்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க, நம்ம வந்து எகெயின்ஸ்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு எதிர்ப்பை காட்டணும் அப்படிங்கிறது முடிவெடுக்கிறாங்க. புதிய தலைப்பாகை அணிவதற்கு விருப்பமில்லாத உணர்வு வீரர்களிடையே மிக பலவீனமாக இருப்பதாகவே யாரு கருதுனா, வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இதே வில்லியம் பெண்டிங் பிரபு தான் நமக்கு எப்பயுமே அந்த வர்றது. ஓகேவா, சதியை ஒழிச்சார் இல்லையா. ஸோ அவர் இந்த டைமில் இந்த பகுதிக்கு ஆளுநராக இருந்திருப்பார்.
ஸோ சதி எப்போ ஒழிக்கப்பட்டுச்சு இவரால் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வேலூர் கோட்டையில் 1806 ஜூலை 9 நாள் இரவில் பணியில் இருந்த இராணுவ அதிகாரிகள் வழக்கத்துக்கு மாறாக எதையும் கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஜமேதா ஷேக் காசிம், ஸோ இவர் ஒரு இந்திய அதிகாரியை அனுப்பினார் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க ஆக்சுவலாக இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு 2 days கழித்து தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு குடிகார ராஜாவுனால இது முன்னாடியே நடத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நாளைய கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். ஜூலை 10 அதிகாலையில் பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டிய படைப்பிரிவின் தலைவர் ஜூலை 9ஆம் நாள் இரவே கோட்டையில் தூங்குவதற்கு அதை சாக்காக பயன்படுத்தினர். ஸோ இதில் வந்து அவங்க முன்னாடியே தொடங்கினதும் ஃபஸ்ட்டாக வந்து அந்த வெளியே இருந்த ஃபேன்கோட் அவர் தான் கொல்லப்படுவார். அண்ட் இதில் முக்கிய பங்கு வகித்தது யாருன்னா ஜமாலுதீன் அப்படிங்கிற ஒரு வீரர் தான். ஓகேவா? ஸோ திப்பு குடும்பத்தின் 12 இளவரசர்களில் இவரும் ஒருவர். அண்ட் இவர் இந்திய அதிகாரிகளிடமும் வீரர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் வேலூர் கோட்டையை 8 நாட்களுக்குள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும்படியும் அதற்குள் 10,000 ஆதரவாளர்கள் உதவிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஹெல்ப்பு கேட்டிருப்பாங்க. அண்ட் இதில் இந்த திப்பு சுல்தானிடம் பணிபுரிந்த ஏராளமான அதிகாரிகள் திப்புவின் முன்னாள் அமைச்சரான பூர்ணையாவுடன் தொடர்பில் இருப்பதாக அவர்கள் தக்க நேரத்தில் கைகொடிப்பார்கள் என்றும் ஜமாலுதீன் கூறினார். ஓகேவா? ஸோ இந்த பூர்ணையார் தான் வந்து பூர்ணையா ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு துரோகிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட ஆள் தான் இந்த ஆள் திப்புக்கு பூர்ணையா. ஓகேவா? ஸோ அது புரட்சி வெடித்தல் பார்த்தோம் அப்படின்னா வேலூர் கோட்டையில் ஜூலை 10 இந்த டைமில் காலை 2 மணிக்கு முதன்மை பாதுகாப்பு தளபதியாக இருந்த காவலாளிடமிருந்து கார்பரல் பியர்சிக்கு ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டது. ஸோ அந்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடியே துப்பாக்கி சட்டம் கேட்டு எல்லாருமே மாறி மாறி சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தனால எதுவும் பெருசாக தெரியல, இந்த கவனிக்கவும் செய்யலை, எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யார் வந்து இந்த இதை அடக்குவாங்கன்னா கர்னல் கில்லஸ்பி. ஓகேவா? அவருக்கு கேப்டன் யங் வந்து தலைமையில் ஒரு குதிரை படையை அனுப்பி இது பண்ணிகிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கில்லஸ்பி வந்து எல்லாரையும் சரமாரியாக சுட்டு தள்ளி போட்டு தள்ளி இருப்பார். ஸோ இதுக்காக கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து 7,000 ரூபாய் பக்கோடா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கில்லஸ்பியோட வன்கொடுமைகளை நேரில் பார்த்த பிளாக்கிஸ்டன் இவர் வந்து 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. 378 பேர் சிறையில் வைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் 516 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கான தண்டனைகள் 1806 செப்டம்பர் 23 அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேலூர் நிகழ்வின் தாக்கம் ஹைதராபாத், வாலஜாபாத், பெங்களூர், நந்திதுர்க்கம், ஸோ இங்கேயும் பரவியிருக்கும். பெருங்குளர்ச்சியில் இடம்பெற்ற கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் என்ற சொல்லுக்கு மாற்றாக வேலூரில் வந்து அந்த தலைப்பாகை அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு வேலூர் கிளர்ச்சி பற்றி இதில் இருக்கக்கூடியது. அடுத்தது விவசாயிகள், பழங்குடியினர் ஆகியோர் கிளர்ச்சி வரும். ஸோ அதுவும் நம்ம 10th கண்டினியூஷன் மாதிரி தான் இது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் இது வந்து போதும். கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போல் நீங்கள் குரூப்பில் கேட்டாலும் சரி, இல்லை எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணி கேட்டாலும் சரி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கிளாஸ் மட்டும். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கார்ட் கிளாஸ் கொஞ்சம் வெளியே இருக்கிறனால லைவ் கொடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம லைவ் கிளாஸ் எப்பயும் போல் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.